ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது தாங்க. காலையில் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சுக்குமல்லி காஃபி போட்டு குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிப்போன்னு அது தாங்க நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இதில் இந்த வெல்லம்லாம் போடாமல் ஒரு கருப்பட்டி துண்டை போட்டிருந்தேன். அதுவும் நம்ம அப்பப்போ சேர்த்துக்கிறது நல்லதுன்னு. அதுக்கப்புறமா சாதமும் பருப்பும் குக்கரில் வச்சுட்டு நான் இப்படியே நைஸாக சமையல்லேருந்து நழுவி அதுக்கு இன்றைக்கி லீவ் விட்ருவோம் நம்பன்னு சொல்லிவிட்டு க்ளீனிங் ஒர்க்குக்கு வந்துட்டேங்க. ஏன்னா டெய்லி நினப்பேன் ஒவ்வொரு நாளும் லஞ்சு கட்டிட்டு, ஆனால் செய்ய இறங்க பயமாக இருக்கும். இது பிடிச்சிக்கிச்சின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வேலையிலே இருக்கணுமென்னு அப்படியே இருப்பேன். இன்றைக்கினா ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டில் இருக்கிறப்ப நம்மளுக்கு முடியலனாலும் கொஞ்சம் உதவி செய்வாங்கன்ட்டு அதே மாதிரியே எல்லாருமே உதவிக்கும் வந்துட்டாங்க. எல்லோரும் ஒவ்வொரு வேலையும் பார்த்து அன்றைக்கி ஓரளவு கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கட்டி அதாவது வைக்கிற இடத்துல வச்சு சுத்தம் பண்ணிட்டோங்க. எங்கள் பொண்ணு தான் அப்புறமா சாய்க்கு நூடுல்ஸும் சிக்கன் விங்ஸும் உள்ளே வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. நான்வெஜ்ஜு இந்த ரைஸோடு சாப்பிட நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் சிக்கனை இந்த தவா ஃப்ரை பண்ணிக்கிட்டாங்க. இது நூடுல்ஸோடு சாப்பிட்றதுக்கு இந்த சாஸ்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரையும் சாய்க்கு செஞ்சுக்கிட்டாங்க. இப்படி தாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சுட்டு எங்களுக்கு பருப்பு ரசத்தோட பீட்ரூட் பொரியல் செய்கிறேன். நாங்கள் போதும்பா இந்த காயை பார்த்தாலே தலையே நடுக்குது, இன்றைக்கி ஒரு நாள் அதுக்கும் லீவ் விட்ருவோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபைபருக்கும் லீவ் விட்டுட்டோங்க. நாங்கள் எல்லோரும் இப்படி ஏதோ செஞ்சு வச்சு லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவனும் சாப்பிட்டு முடித்தோன்னே அவனுக்கும் ஒரு வேலை கொடுத்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்லிட்டோம். அவனும் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஈவினிங்காக இந்த ப்ரெட்டு டோஸ்ட்டோட டீயை குடிச்சிட்டு வேலையெல்லாம் முடித்தோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார முடிஞ்சிச்சு. இனிமேல் இரவு உணவுக்கு தான் நம்ம வயிற்றுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.